ஈரானின் பங்கர் பஸ்டர் வெடிகுண்டு அமெரிக்காவுக்கு புதிய அச்சுறுத்தலா? அமெரிக்காதான் உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த பங்கர் பஸ்டர் வெடிகுண்டுகளை வைத்திருக்கும் நாடு என்று இதுவரை அனைவரும் நம்பியிருந்தனர். ஆனால் தற்போது அதே தொழில்நுட்பத்தை சவால் செய்யும் வகையில் ஒரு புதிய ஆயுதத்தை உருவாக்கி வருகிறது ஈரான். பாதாளத்திலிருக்கும் இராணுவ தளங்களையும் அணு ஆயுத சேமிப்பிடங்களையும் கூட தகர்க்கக்கூடிய இந்த புதிய ஆயுதம் வெற்றி பெற்றால் அது அமெரிக்காவுக்கும் அதன் கூட்டாளிகளுக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பு சவாலாக மாறும் என்று பாதுகாப்பு ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். அப்படியானால் ஈரான் உருவாக்கும் இந்த புதிய பங்கர் பஸ்டர் வெடிகுண்டு என்ன? அது எப்படி வேலை செய்கிறது? அது உண்மையில் அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தலா? இதை பற்றி விரிவாக பார்ப்போம். முதலில் பங்கர் பஸ்டர் என்பது சாதாரண வெடிகுண்டு அல்ல. இந்த வகை குண்டுகள் மிகவும் தடித்த கான்கிரீட் சுவர்கள், பாதாளத்தில் இருக்கும் இராணுவ தளங்கள் மற்றும் அணு ஆயுத சேமிப்பு நிலையங்கள் போன்றவற்றை அழிக்க வடிவமைக்கப்பட்டவை. இவை முதலில் தரையில் வெடிக்காது, மாறாக மிக அதிக வேகத்தில் நிலத்துக்குள் அல்லது கான்கிரீட் அடுக்குகளுக்குள் ஊடுருவி சென்று பின்னர் வெடிக்கும். அதனால்தான் இதற்கு பங்கர் பஸ்டர் என்று பெயர். உலகில் மிகவும் பிரபலமான பங்கர் பஸ்டர் குண்டுகளில் ஒன்று அமெரிக்காவின் GBU-57 மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனட்ரேட்டர் ஆகும். இந்த ஆயுதத்தை பயன்படுத்தும் முக்கிய விமானம் B-2 ஸ்டெல்த் போர் விமானம். ஈரான் ஏன் இதை உருவாக்குகிறது? மத்திய மேற்கில் அதிகரித்து வரும் பதட்டம் காரணமாக ஈரான் தனது இராணுவ திறன்களை வேகமாக மேம்படுத்தி வருகிறது. ஈரானின் அணு திட்டங்கள் பலவும் பாதாளத்தில் உள்ள பாதுகாப்பான தளங்களில் அமைந்துள்ளன. அவற்றில் மிகவும் முக்கியமானது ஃபோர்டோ ஃபியூவல் என்ரிச்மெண்ட் பிளான்ட். இந்த தளம் மலைக்குள் அமைந்துள்ளது. அதனால் சாதாரண குண்டுகளால் அதை அழிப்பது மிகவும் கடினம். அதேபோல் எதிர்காலத்தில் எதிரிகள் பயன்படுத்தக்கூடிய பாதாள தளங்களை தாக்கும் திறனை பெறுவதற்காக ஈரான் தனது சொந்த பங்கர் பஸ்டர் ஆயுதத்தை உருவாக்க முயற்சிக்கிறது. புதிய ஈரான் ஆயுதத்தின் திறன். பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கூறுவதாவது, இந்த புதிய ஆயுதம் மிக அதிக வேகத்தில் தரையை ஊடுருவி பாதாளத்தில் இருக்கும் கட்டமைப்புகளை அழிக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் இதை ஏவுகணை மூலமாகவோ அல்லது ட்ரோன் தொழில்நுட்பம் மூலமாகவும் பயன்படுத்தும் திட்டமும் இருக்கலாம் என கூறப்படுகிறது. ஈரான் ஏற்கனவே ஹைப்பர்சோனிக் வேகத்தில் பயணிக்கும் ஏவுகணை தொழில்நுட்பத்தை சோதித்து வருகிறது. அதனால் இந்த பங்கர் பஸ்டர் தொழில்நுட்பமும் அதனுடன் இணைந்தால் அது மிகவும் ஆபத்தான ஆயுதமாக மாறும். அமெரிக்காவுக்கு ஏன் அச்சம்? இந்த ஆயுதம் வெற்றிகரமாக உருவாகி செயல்பட்டால் மத்திய மேற்கில் இருக்கும் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகளின் பாதாள இராணுவ தளங்கள் மிகவும் பாதுகாப்பற்றதாக மாறக்கூடும். அதே நேரத்தில் இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளின் பாதுகாப்பு திட்டங்களுக்கும் இது பெரிய சவாலாக இருக்கலாம். இதுவரை பங்கர் பஸ்டர் தொழில்நுட்பத்தில் அமெரிக்காவே முன்னிலையில் இருந்தது. ஆனால் இப்போது அதே துறையில் ஈரான் வேகமாக முன்னேறி வருகிறது. இந்த ஆயுதம் உண்மையில் செயல்படும் நிலையில் வந்தால் மத்திய மேற்கின் இராணுவ சமநிலையே மாறக்கூடும். உலக அரசியல் மற்றும் பாதுகாப்பு நிலவரத்தில் இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா, அல்லது இது வெறும் பரிசோதனை மட்டுமா? அதற்கான பதிலை எதிர்காலமே கூறும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யவும். மேலும் இதுபோன்ற உலக அரசியல் மற்றும் இராணுவ தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.